அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நான் உங்களிடத்திலே கொண்டு வருகிறேன். ஆபக்குக் 2:3 பாருங்களேன். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமென். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. என்னங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, ஒரு பெரிய காரியங்கள்லாம் சொன்னாரு. ஆனா சூழ்நிலை அப்படி இல்லையே. அப்புறம் போயிடுச்சு பிரதர், அந்த வாழ்க்கையெல்லாம் இல்லை பிரதர். நான் சொல்றேன், குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்பு சொப்பனம் கண்டான், அவன் தரிசனம் கண்டான். பல வருடங்கள் கடந்தன, தரிசனம் நிறைவேறினது. அவன் கூட மறந்திருக்கலாம். சுற்றியுள்ளவர்களுக்கு என்னன்னே தெரியல. அவங்க அப்பா அவன் செத்துட்டான்னு நினைச்சிட்டு இருக்கிறார். அண்ணன்கள்லாம் அவ்வளவுதான், யோசேப்புடைய சாப்டரே முடிஞ்சு. ஆனா தரிசனம் நிறைவேறினது. ஆமென். ஒருவேளை நீங்களே மறந்துருக்கலாம். கர்த்தர் சொன்னதை நீங்களே மறந்து, கர்த்தர் சொன்னாருங்க, அவ்வளவுதாங்க, அது என் லைஃப் அப்படி போச்சுங்க அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஒருவேளை ஆஃப்டர் மேரேஜ் எல்லாம் மாறிடுச்சு பிரதர், அந்த ஃபயர்லாம் இல்லை, அந்த பேஷன்லாம் இல்லை. நான் சொல்றேன், அவர் சொன்ன தரிசனம் ஜீவன் உள்ளது. அந்த தரிசனம் நிச்சயம் நிறைவேறும். ஆமென். முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. இன்றைக்கு நான் இந்த வார்த்தையினால் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தாமதித்தாலும் காத்திருங்கள், நிச்சயம் விளங்கும், அது நிச்சயமாய் வரும், தாமதிப்பதில்லை. ஆமென். அது தாமதிப்பதே இல்லை. கர்த்தர் உங்க வாழ்க்கையில சொன்ன காரியங்கள் இனி தாமதிப்பதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே இனி தாமதம் இல்லை. ஆமென். அப்படின்னா என்ன அப்படின்னா, தேவன் சொன்னவைகள் நிறைவேறும் நாட்களுக்குள்ளாய் நீங்கள் வந்து விட்டீர்கள். ஆமென். கர்த்தர் சொன்னவைகள் நிறைவேற போகிற நாட்களுக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். எனவே இந்த நாட்களிலே தேவன் நமக்கு சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் நடந்தேறும். தேவன் நமக்கு காண்பித்த ஒவ்வொரு தரிசனங்களும் நிச்சயமாய் நிறைவேறும். அது தாமதிப்பதில்லை, நிச்சயம் வரும். ஆமென். எனவே உங்க வாழ்க்கையில நீங்க சில காரியங்களை ஆண்டவர் சொல்லி நடக்கலன்னு சொல்லி சோர்ந்து போய், கம்பெனி ஆரம்பிக்க சொன்னார், ஆரம்பிச்சாச்சு, கம்பெனி போக மாட்டேங்குது, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்னது நிச்சயம் நிறைவேறும். ஆமென். பிரதர், கல்யாணம் ஆயிரப்ப ஆண்டவர் நிறைய சொன்னார் பிரதர். ஆனா இப்ப நான் சொல்றேன், தேவன் சொன்னது ஜீவன் உள்ளது. அவருடைய வார்த்தைக்கு வல்லமையும் ஜீவனும் இருக்கிறது. எனவே அவர் உங்களுக்கு சொன்னவைகள் நிச்சயம் நிறைவேறும். ஆமென். பிரதர், என்னுடைய ஆதி நாட்கள்ல அவ்வளோ வல்லமையா இருந்தேன். அந்த ஆதி நாட்கள்ல தேவன் என்னோடு பேசினவைகள் மிகவும் ஆழமானவைகள். ஆனா இப்ப நான் சொல்றேன், கர்த்தர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாரு. கர்த்தர் இன்னும் கூட தான் இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் மறந்திருக்கலாம், அவர் மறக்கவில்லை. எனவே குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறித்த காலத்துக்குள்ளாய் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் நிச்சயம் நிறைவேறும். இனி தாமதிக்காது. அவன் இனிமே தாமதமே கிடையாது. உடனே சடுதியாய் அற்புதம் நடக்கும். சடுதியாய் அவருடைய வார்த்தை நிறைவேறும். நீங்களே திக்குமுக்காடுவீங்க, என்னடா நடக்குது நம்ம வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கை தானா? அப்படிப்பட்ட ரீதியில கர்த்தர் செய்ய போகிறார். நீங்க நம்புறீங்களா? கர்த்தர் உங்களை ஆச்சரியப்படுத்துவார். இனி வரும் நாட்களில் பல ஆச்சரியங்கள் காத்திருக்கிறது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.